நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல எந்த வகையான ஒரு பிரச்சனையும் இல்லாம அதை ஸ்மூத்தா எடுத்துட்டு போகணுங்கிறது தான் நம்ம லைஃப்ல நம்ம ஒருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இல்லைங்களா? அது நம்ம ஃபேமிலியில இருக்கக்கூடிய நம்மளுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஸ்னாலும் பரவாயில்ல, இல்ல ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ்னாலும் பரவாயில்ல, இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே அதுல பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா அது போகணும் அப்படின்னா நம்ம ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய பர்சனாலிட்டி ட்ரையட் எப்படி, அவங்க ஒரு விஷயத்துக்கு எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா, இல்ல அவங்கள புரிஞ்சுக்க ட்ரையாச்சும் பண்ணோம்னா அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மளால அவாய்ட் பண்ணிட்டு ஸ்மூத்தா அந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டு போக முடியும். சைக்காலஜில நிறைய பேர் ஒரு இண்டிவிஜுவலுடைய பர்சனாலிட்டி ட்ரையட் அண்ட் ஒரு இண்டிவிஜுவலுடைய பிஹேவியர் இது ரிலேட்டடா எல்லாம் நிறைய ஸ்டடி பண்ணி நிறைய தியரிஸை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு சில தியரிஸை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்க பிரியா ராமகிருஷ்ணன். நான் ஒரு மனநல ஆலோசகர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அட்டாச்மெண்ட் தியரி ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தர் அவங்க குழந்தையா இருக்கும்போது அவங்களுடைய பிரைமரி கேர் கிவர், அதாவது யாரு அந்த குழந்தையோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த குழந்தைக்கு வேணுங்கிற லெசன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களோ அவங்களோட அவங்க என்ன மாதிரியான ஒரு எமோஷனல் பாண்டை டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரியான எமோஷனல் பாண்டு தான் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்க லைஃப்ல வர ஒரு ரிலேஷன்ஷிப் மேலேயும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டைல்ங்கிறது அவங்க குழந்தையா இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு எமோஷனல் பாண்ட் இருந்ததோ அதே தான் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் இருக்க போகுது. இப்ப அந்த பிரைமரி கேர் கிவர் அந்த குழந்தைக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாம் கரெக்டா அந்த டைமுக்கு செஞ்சு கொடுத்து அந்த குழந்தைய எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டு அந்த குழந்தைக்கு தேவைப்படும் போதெல்லாம் கூட போய் நின்று கம்ஃபர்ட் பண்ணி அந்த எமோஷனல் சப்போர்ட்டை கொடுத்து அந்த குழந்தைய வளர்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த குழந்தை ஆப்வியஸா அந்த கேர் டேக்கர் மேல ஒரு செக்யூர் ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை டெவலப் பண்ணியிருக்கும். அப்படின்னா என்ன செய்யும்? எந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு பதிலாகவும் அந்த குழந்தை அந்த கேர் டேக்கர் மேலதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அட்டாச்சா இருக்கும். ரெண்டாவது, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்துருது அப்படின்னு இருந்ததுன்னா அது நேரா அந்த கேர் கிவரை தான் போய் தேடும். ஏன்னா கேர் கிவர் கொடுக்குற அந்த கேர், அந்த கம்ஃபர்ட் அந்த குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தோணும். மூணாவது, அந்த கேர் கிவர் கொஞ்சமா கம்ஃபர்ட் பண்ணாலே அந்த குழந்தை சாட்டிஸ்ஃபை ஆயிடும். இன்னும் எனக்கு நிறைய பேம்பர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அந்த குழந்தைக்கு இருக்காது. ஸோ இதை ஒரு செக்யூர் பாண்ட் அந்த குழந்தைக்கும் அந்த கேர் கிவருக்கும் நடுவில் டெவலப் ஆயிருக்கு. இப்போ இந்த இண்டிவிஜுவல் வளர்ந்து பெரிய ஆளானதுக்கு அப்புறமும் அவங்க லைஃப்ல வர ஒரு ரிலேஷன்ஷிப் கிட்டையும் அதே மாதிரியான ஒரு செக்யூர் பாண்டை தான் அவங்க டெவலப் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டைல். ஒருவேளை அந்த கேர் டேக்கர் அந்த குழந்தையுடைய தேவைகள் பத்தி ரொம்ப இன்சென்சிட்டிவா, அதாவது அந்த குழந்தைக்கு என்ன வேணும்னே தெரியாம இருந்திருந்தாலோ இல்ல அந்த தேவைகளை பூர்த்தி பண்றதுல இன்கன்சிஸ்டன்டா, அதாவது ஒரு சில டைம் அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கறது, ஒரு சில டைம் பூர்த்தி பண்ணாம அப்படியே விட்டுறது, இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்டாவோ இருந்திருந்ததுன்னா கண்டிப்பா அந்த குழந்தை அந்த கேர் டேக்கர் மேல ஒரு இன்செக்யூர் பாண்ட் தான் டெவலப் பண்ணிருக்கும். இன்செக்யூர் பாண்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான சினாரியோ அந்த குழந்தை என்கவுண்டர் பண்ணாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி அவங்க ரெண்டு வகையான ரிலேஷன்ஷிப் ஸ்டைல்ஸை அடாப்ட் பண்ணுவாங்க. அந்த கேர் டேக்கர் அந்த குழந்தையுடைய தேவைகள் எல்லாம் கன்சிஸ்டன்டா இக்னோர் பண்ணிட்டே வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த குழந்தை அவாய்டன்ட் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டைலை டெவலப் பண்ணியிருக்கும். அதாவது அந்த குழந்தைக்கு அந்த கேர் டேக்கர் இருந்தாலும் இல்லைனாலும் எந்த ஒரு பெரிய பொருட்டாவும் அதை கன்சிடர் பண்ணவே பண்ணாதுங்க. ஏன்னா எப்படியும் அந்த கேர் டேக்கர் இருந்தா கூட அந்த குழந்தையுடைய தேவைகளை அறிஞ்சு அவங்க எதுவும் பண்ண போறது கிடையாது. அதனால அந்த குழந்தை அந்த கேர் டேக்கரை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடும். அந்த குழந்தைக்கு அந்த கேர் டேக்கர் இருந்தாலும் இல்லைனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த கேர் டேக்கரும் இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எல்லாருமே அந்த குழந்தைக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை நினைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிறனால அந்த குழந்தை என்ன பண்ணும்னா அந்த குழந்தையோட எமோஷன்ஸ் எல்லாம் எப்பயுமே நிறைய சப்ரஸ் பண்ணிக்கும். ஏன்னா அந்த குழந்தை அதை ஈஸியா ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யாரும் இல்லை இல்லைங்களா? அதனால எமோஷன்ஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ணிக்கும். அந்த குழந்தைக்கு வேணுங்கிறத தானே செய்ய பழகிக்கும். ரிலேஷன்ஷிப்னு வரும்போது அந்த குழந்தை
குழந்தை யாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே யோசிக்கும். ஏன்னா அந்த ஒரு செக்யூர் பாண்ட் இல்ல அப்படிங்கறதுனால யார்கிட்டயும் அந்த குழந்தை க்ளோஸ் ஆகாது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண தான் ட்ரை பண்ணும். ஸோ இந்த வகையான ஒரு அவாய்டன்ட் ஸ்டைல ஒருத்தங்க அடாப்ட் பண்ணாங்கன்னா குழந்தையா இருக்கும்போது, அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் எந்த வகையான ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பா இருந்தா கூட அவங்க அவங்களோட எமோஷன்ஸை ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அதை பத்தி உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு சொல்யூஷன் கேட்டு டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆகாம ஒரு டிட்டாச்மெண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த அவாய்டன்ட் ரிலேஷன்ஷிப் ஸ்டைல். இன்செக்யூர் பாண்டோடைய 2வது டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஸ்டைல் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரெசிஸ்டன்ட் ஸ்டைல். ஒருவேளை அந்த கேர் கிவர் கிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு அந்த லவ் அண்ட் கேர் கன்சிஸ்டன்டா கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த குழந்தை டெவலப் பண்றது தான் இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டைல். இதுல அந்த குழந்தைக்கு அந்த கேர் கிவர் கிட்ட இருந்து விலகி கொஞ்ச நேரம் கூட இருக்கவே முடியாது. அந்த குழந்தை அந்த கேர் கிவரை மிஸ் பண்ணி ரொம்ப பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். எப்ப அந்த கேர் கிவர் அவங்கள விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்திலேயே இருக்கும் அந்த குழந்தை. ஏதாவது ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வந்ததுன்னா கூட அந்த கேர் கிவர் தான் வந்து அந்த குழந்தைய கம்ஃபர்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கும். வேற யாராலையும் ஈஸியா அந்த குழந்தைய சமாதானப்படுத்திட முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லோ செல்ஃப் வொர்த் இருக்கிறதுனால, அதாவது அவங்க அவங்கள பத்தியே ரொம்ப தாழ்வா நினைச்சுக்கிறாங்க அப்படிங்கறதுனால உங்ககிட்ட இருந்து அவங்க நிறைய ரீஅஷூரன்ஸை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பாரு நான் இருக்கேன், பாத்துக்கலாம், நீ பண்றது ரொம்ப சூப்பரா நீ பண்ணிருக்க, அந்த மாதிரி ஏதாவது ரீஅஷூரன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. இன்னொன்னு, அவங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் போதோ இல்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போதோ அதை நீங்க தான் போய் அவங்களுக்காக சால்வ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் நீங்க கொஞ்சம் அவங்கள விட்டு விலகி போனா கூட உங்களை லூஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்துல கம்ப்ளீட்டா நீங்க ஹெல்ப் பண்ண போனா கூட ஒன்னும் தேவையில்லை, உன்னுடைய ஹெல்ப் நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அவங்களுடைய எமோஷன்ஸை மேனேஜ் பண்றதுல இல்ல எமோஷன்ஸை ரெகுலேட் பண்றதுல ரொம்பவே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ சம்மரைஸ் பண்றதுக்கு, அட்டாச்மெண்ட் தியரி படி ஒரு குழந்தையா இருக்கும் போதே நீங்க வந்து ஒரு செக்யூர் பாண்ட் உங்க கேர் கிவர் கிட்ட டெவலப் பண்ணிருந்தீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் மேனேஜ் பண்றதுல பெருசா எந்த காம்ப்ளிகேஷனும் வரப்போறது இல்லை. அதே சமயம் ஒரு இன்செக்யூர் பாண்ட் நீங்க டெவலப் பண்ணிருந்தீங்கன்னா எய்தர் நீங்க அவாய்டன்டாவோ இல்ல ரெசிஸ்டன்டாவோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டைல நீங்க டெவலப் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய மனசங்கடங்கள், நிறைய ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோஷியல் எக்ஸ்சேஞ்ச் தியரி ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ், அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அன்பு, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், பணம், நம்மளுக்கான ஒரு ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரிவார்ட்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா, அந்த ரிவார்ட்ஸையும் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஒரு எஃபர்ட் போடுவோம், ஒரு காஸ்ட் இருக்கும் இல்லையா, அதாவது நம்ம போடுற டைம், நம்ம போடுற எஃபர்ட், நம்ம எல்லாரோடையும் அந்த பாண்டிங்கை டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். சில டைம் நம்மளுடைய கரியரே கூட நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்திருப்போம் இல்லையா. இந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காஸ்ட். ஸோ இந்த ரிவார்ட்ஸையும் காஸ்டையும் எப்பயுமே நம்மளுடைய மைண்ட் வந்து வெய் போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுதுங்க. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம போடுற நம்மளுடைய காஸ்ட் விட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். அதே நேரத்துல நம்ம போடுற காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி, ஆனா அது மூலியமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபைட் ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்கும். ஸோ இந்த ரிவார்ட்ஸையும் காஸ்டையும் எடை போடுறது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து கான்சியஸாவோ இல்ல அன்கான்சியஸாவோ அது வந்து நாள்தோறும் நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த தியரி சொல்லக்கூடியது. ஸோ ஒரு சில நேரங்கள்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபைடாவே போய்கிட்டு இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வேற ஒருத்தர் கூட அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குது அப்படின்னா, அதாவது இங்க போடுற அதே எஃபர்ட் அவங்க இன்னொரு இடத்துல போடும்போது அவங்களுக்கு பெட்டரான ரிவார்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு அம்மா ஒரு பையன் மேல வச்சிருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சின்ன வயசுல இருந்து அந்த பையனுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க அவங்க லைஃப் லாங்.
என்ன எதிர்பார்த்து பண்ணிருப்பாங்க, நாளைக்கு என் பையன் வந்து என்னை நல்லா பார்த்துப்பான், எனக்கு வேணுங்கிறதெல்லாம் அவன் செஞ்சு கொடுப்பான் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட பண்ணிருப்பாங்க இல்லையா. ஆனா அந்த பையன் வளர்ந்து வேலைக்குன்னு போனதுக்கு அப்புறம் அந்த பையனுடைய லைஃபை பார்த்துட்டு அந்த பையன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். அவங்க அம்மா வந்து சாப்பிட்டாங்களா நல்லா இருக்காங்களான்னு கூட கேட்க கூட அந்த பையனுக்கு நேரம் இருக்காது. அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா, அந்த அம்மா யோசிக்கும் போது நான் இந்த ரிலேஷன்ஷிப்காக இவ்வளோ போட்டிருக்கேனே, எஃபர்ட் போட்டிருக்கேனே, எனக்கு ரிட்டர்ன் நான் நினைச்சது கிடைக்கலையே அப்படின்னு ஒரு டிசாட்டிஸ்பாக்சன் இருக்கும் போது, ஒருவேளை அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த மருமகள் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த அம்மா வந்து அந்த மருமகள் கிட்ட அவங்க பையனுக்கு கொடுத்த அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன், அந்த கேர், அதுல ஒரு 10% to 20% கொடுக்கும் போதே மருமகள் கிட்ட இருந்து ரிட்டர்ன் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மருமகள் வந்து நம்ம அத்தை நம்மளுக்கு இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்களை கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா, அந்த அம்மாக்கு அவங்க பையன் கிட்ட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க அதோட பிரேக் பண்ணிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க மருமகள் கூட அந்த பாண்டை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க போடுற எஃபர்ட் விட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் அதிகமா இருக்கு. ஈக்விட்டி தியரி ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம போடுற எஃபர்ட்டும் அந்த ரிலேஷன்ஷிப் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் வந்து எப்பயுமே ஈக்குவலா இருக்கணும். அதாவது நம்ம என்ன போடுறோமோ அந்த எஃபர்ட்டுக்கு தேவையான ஒரு பலன், ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு ரிட்டர்ன்ல கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க. ஒருவேளை இது வந்து ஈக்குவலா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நம்ம நிறைய எஃபர்ட் போடுறோம் ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்மளுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் நம்ம வேணும்னு நினைக்கிற அளவுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய கோபம் இருக்கும், நிறைய ஒரு அநியாயம் பண்றாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபேரா இல்லை இல்லையா, அதனால நம்மளுக்கு அநியாயம் பண்றாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். ஒரு சில டைம்ல நம்ம ரொம்ப ஓவர் பர்டன்டா இருக்கும், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம தலைமையிலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். அதே நேரத்துல நான் இவ்வளவு பண்றேன் இந்த குடும்பத்துக்காக, நான் எவ்வளவு விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்றேன், ஆனா அதுக்கான ஒரு வேல்யூ எனக்கு கிடைக்கிறது இல்லை, யாரும் என்னைய ஒரு பொருட்டா கூட நினைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம போடுற எஃபர்ட் விட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் கம்மியா இருக்கும் போது. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம எஃபர்ட்ஸ் ரொம்ப கம்மியா போடுறோம் ஆனா நம்மளுக்கான பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயும் கூட நம்மளுக்கு ஒரு வகையான ஒரு கில்ட்டும் ஒரு ஷேமும் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுதுங்க. ரிலேஷன்ஷிப்காக நான் பெருசா எதுவும் பண்றது இல்லை ஆனா இவங்க எனக்காக இவ்வளவு பண்றாங்களே அப்படின்ற ஒரு கில்ட்டும், இதை நான் வந்து இப்படி அனுபவிச்சுக்கிட்டே இப்படியே இருந்தா பரவாயில்லையா, நான் திரும்ப என்னோட சைட்ல இருந்து எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷேமும் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்பயுமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க அந்த ஈக்குவலிபிரியமா மெயின்டைன் பண்றதுக்கு போராடிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் போடுற எஃபர்ட்டுக்கு தகுந்த பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஈக்குவலிபிரியம் வந்துடுச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா எனக்கு வேணுங்கிறது எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து கிடைக்குது, நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன், அதுக்கான எஃபர்ட்ஸ் தான் நான் போடுறேன், நான் ரொம்ப அதிகமான எஃபர்ட்ஸ் போட்டு மெனக்கெடுறது கிடையாது அப்படின்னு ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு தாட் இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்மூத்தா போகும். ஒருவேளை அந்த ரிலேஷன்ஷிப்பை எவ்வளவுதான் சண்டை போட்டு எவ்வளவுதான் ஆர்கியூ பண்ணியும் அந்த ஈக்குவலிபிரியமா அதுக்குள்ள கொண்டு வரவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்த உடனே இனிமே இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம வந்து இவ்வளவு மெனக்கெட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நினைச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பையே எண்ட் பண்ணிடுவாங்க. ஆட்ரிபியூஷன் தியரி ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எதனால நடந்தது அப்படிங்கிறத முழுசா ஆராய்ச்சி பண்ணி இதனாலதான் இது நடந்தது அப்படின்னு சரியா அதை புரிஞ்சுக்க முயற்சி செய்யாம அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அவங்களுடைய மனசுக்கு என்ன வேணுமோ அதுக்கேத்த மாதிரி அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுதுங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இன்வால்வ் ஆயிருக்கிற ஒருத்தருடைய அவங்களுடைய ஸ்கில் செட், அவங்க அதுக்கு போட்ட எஃபர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய பர்சனாலிட்டி ட்ரையட்ல இருந்து நிறைய இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் இருக்கு. அந்த இடத்துல சிச்சுவேஷன் எப்படி இருந்தது, எந்த மாதிரியான சப்போர்ட் எல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைச்சது, இல்ல அவங்களுடைய லக் அந்த டைம்ல எப்படி ஃபேவரபிளா இருந்தது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது இதனாலதான் நடந்தது அப்படின்னு யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. இந்த நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறனால இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்
ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கிளப் பண்ணி தான் நம்ம அது இதனாலதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒருத்தர் அது அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இன்டர்பிரட் பண்ணி புரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு சில டைம் இன்டர்னல் ஃபேக்டர்ஸையே வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து சொல்றது. அதாவது ஒரு பையன் வந்து ஒரு நல்ல மார்க் வாங்கி ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னு இருக்கும்போது, அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ராப்பகலா படிச்சான், அதனாலதான் அவனால அவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாவே அந்த பையனுடைய இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்கே வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறது. இதுல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை சுத்தமா விட்டுறாங்க. மேபி அந்த வருஷம் வெஸ்டர்ன் பேப்பரே ரொம்ப ஈஸியா கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை விட்டுட்டு வெறும் இன்டர்னல் ஃபேக்டர்ஸை மட்டும் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி பேசுறதுங்கிறது ஒரு டைப். இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கும்போது அது பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்ததுன்னா உடனே அதுக்கு வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸா எடுத்து சொல்றது. அதுவே நெகட்டிவா போயிடுச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் சொல்றது. இதே எக்ஸாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் எடுத்துட்டோம்னா, நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ண உடனே அது சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் கொடுத்த உடனே அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சனாலதான் நல்ல மார்க் வந்தது அப்படின்னு சொல்றது. இதுவே ஒருவேளை நல்ல மார்க் வாங்காம இல்ல ஃபெயில் ஆகி போயிட்டு அந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா உடனே அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சான், ஆனா அவனுக்கு என்னமோ நேரம் சரியில்லை, இப்படி மார்க் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றது. சோ அந்த சிச்சுவேஷன் எதனால நடந்தது அப்படிங்கறத நம்ம வந்து தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாம நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும் இல்லைங்களா? அதனால வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ்ங்கிறது நிறையவே இருக்கு. காட்மன்ஸ் 4 ஹார்ஸ்மேன் தியரியில ஒரு ரிலேஷன்ஷிப்ல எதனால பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கு அவங்க 4 ரீசன் சொல்லியிருக்காங்கங்க. முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிட்டிசிசம். அதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்ததுங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணி அதை பத்தி அனலைஸ் பண்ணாம பொத்தாம் பொதுவா அவங்களுடைய கேரக்டரையே நம்ம அட்டாக் பண்ணி பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீ எப்பயுமே இப்படிதான், எப்ப பாரு ஒரு கேர்லெஸ்னஸ் தான் உனக்கு அப்படின்னு சொல்லி ஜென்ரலா அவங்களுடைய கேரக்டரை வந்து அட்டாக் பண்ணி பேசுறது. இது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் பாத்தீங்கன்னா கண்டெம்ப்ட். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல 2 பேர் இருக்கும்போது அதுல ஒருத்தர் அவங்கள ரொம்ப சுப்பீரியர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தரை எப்ப பாரு ஏதாவது சர்காஸ்டிக்கா திட்டிக்கிட்டே இருக்கிறது, இல்ல அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை மாக் பண்ணி காமிச்சு அவங்கள இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறது, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பட்டப்பேர், அதாவது சோம்பேறி இல்லைன்னா தருத்தலை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்டப்பேர் சொல்லி அவங்கள திரும்ப திரும்ப திட்டி அவங்கள இன்சல்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனாலயும் நிறைய சண்டைகள் ஒரு ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வரும். மூணாவது டிஃபென்சிவ். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல 2 பேர் இருக்கும்போது அதுல யாராச்சும் ஒருத்தர் ஏதோ பண்ண போய் அது தப்பா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவங்க அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு என்னாலதான் இது தப்பாயிடுச்சு, நான் இதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டிவ் ஆக்ஷனை நோக்கி போகாம உடனே அவங்களையே அவங்க விக்டிமைஸ் பண்ணிக்கிறது. அதாவது நீ இப்படி பண்ணிட்ட, இல்ல அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்டிமைஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா அவங்களே. சோ இதனால வரக்கூடிய பிரச்சனைகளும் நிறைய இருக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்ல. 4வது ஃபைனல் ரீசன் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வர்றதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஸ்டோன் வாலிங். அதாவது 2 பேருக்குள்ள இருக்கிற இன்டராக்ஷன்ஸே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றது, இல்லைன்னா ஒருத்தங்க வந்து பேசி இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு வரும்போது அந்த ஒரு கான்வர்சேஷனை அவாய்ட் பண்றது. ஏன்னா நம்ம பேச போனோம்னா எங்க சண்டை பெருசாயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல அந்த இன்டராக்ஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டே போறது. இதுதான் 4வது ரீசன். இந்த வீடியோல நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள எதனால பிரச்சனைகள் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய 5 சைக்கலாஜிக்கல் பேஸ்டான தியரிஸை வந்து நம்ம பார்த்தோம். ஆனா இன்னும் சில தியரிஸ் இருக்குங்க, அதையெல்லாம் ஒரே வீடியோல பார்த்தோம்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா போயிடும். அப்படிங்கிறதுனால இதோட இந்த வீடியோவை நான் கன்க்ளூட் பண்றேன். அடுத்த வர வீடியோல இன்னும் சில தியரிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றேன். கண்டிப்பா மறக்காம அதையும் வந்து பாருங்க. இந்த வீடியோஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சேனல் நீங்க ரெகுலரா பாக்குற மாதிரி இருக்குன்னா நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.